தமிழ் புத்தாண்டு பலன் வந்தாச்சு. இந்த வருடம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்ன காத்திருக்கிறது தெரியுமா? கோடியில் புரளும் யோகம். ஆம், இந்த வருடம் உங்களுக்கு பணவரவு அதிரடியாக அதிகரிக்கப் போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்புகள் வரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குரு பகவான் அருள் முழுவதும் உங்கள் மேல் விழப்போகுது. அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்டம் இந்த வருடம். வேலை, தொழில், பணம், மரியாதை எல்லாத்திலும் ஒரு பெரிய உயர்வு காத்திருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் வருடமா? முழு விவரம் இந்த வீடியோவில். தமிழ் புத்தாண்டு பலன். விருச்சிகம் ராசிக்கு கோடியில் பொருளும் யோகம், அள்ளி கொடுக்கும் குரு பகவான். 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் விருச்சிகம் ராசியினருக்கு எப்படி இருக்கும்? எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்? வழிபட வேண்டிய தெய்வம், தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் எப்படி இருக்கும் என்பது குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம். விருச்சிகம். விருச்சிகம் ராசியினர் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்திருப்பீர்கள். இப்போது ராசியை குரு பகவான் பார்க்கிறார். பஞ்சமத்தில் சனி பகவான் இருக்கிறார். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டு. இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள் தீரும். தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு உள்ளது. திருமண யோகம் உண்டாகும். சகோதரர்களுடன் அந்யோன்யம் உருவாகும். குரு பார்வை. குரு பகவான் 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்திலிருந்து நிறைய நன்மைகளை கொடுப்பார். தாய் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். தொழிலில் ஏற்றம் ஏற்படும். ஏராளமான துன்பத்தை அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த குரு பார்வை மன நிம்மதி, மகிழ்ச்சி, மன நிறைவையும் கொடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் யோகம் உண்டாகும். அனுகூலம். நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தில், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் என பல்வேறு பிரச்சனை சந்தித்து வந்திருப்பீர்கள். இனி அந்த நிலைமையெல்லாம் தீரும். குடும்பத்தை பிரிந்து வந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தினருடன் சேரும் யோகம் உண்டாகும். பூமி, மனையிலிருந்து வந்த பிரச்சனை தீரும். பதவி உயர்விலிருந்து வந்த சிக்கல் தீரும். பிரிவிலிருந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும். நிலம், வீடு வாங்கும் யோகம். உடல் ரீதியாக பெரியவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மாற்று வழிகள் கிடைக்கும். கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். கோயில் காரியங்களை செய்வது, அன்னதானங்களை செய்வது போன்ற அமைப்பு உள்ளது. பூமி, மனை போன்றவை உங்களுக்கு கை கொடுக்கும். சொந்த பந்தங்கள், மூத்தவர்களின் ஆசீர்வாதம், ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். ஆபரண சேர்க்கை. மூத்தவர்கள், பெற்றோரின் வழியில் செல்வது நிறைய நன்மைகளை தரும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் 9ஆம் இடத்தில் குரு பகவானும் வருவது விசேஷமான தன்மையாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீர்கள். ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். செய்யக்கூடிய செயல்களில் புதிய உத்தியை கையாண்டு வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தில் இரட்டை லாபம் பெறுவீர்கள். வெளிநாடு யோகம். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். வெளியூர், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். சொந்தமாக தொழில் செய்யும் யோகம் உண்டாகும். புதிய கடன் கிடைக்கும். வீடு கட்டும் அமைப்பு, நிலம் வாங்குவது, முதலீடுகள் செய்வது போன்ற யோகம் உண்டாகும். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களை நம்புங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பது விசேஷமான அமைப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள், மாணவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கும். யார் பேச்சையும் கேட்காமல் உங்களை மட்டும் நம்புவது நன்மையை தரும். திருமணத்தை தள்ளி போடாமல் உடனடியாக செய்வது நல்லது. பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். பணவரவு கூட்டும். 9இல் குரு வருவதால் பெற்றோர் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது, அவர்களிடம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை பயக்கும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று வருவது ஏற்றத்தை தரும். சுப்பிரமணிய புஜங்கத்தை தினந்தோறும் கேட்பது, படிப்பது வாழ்க்கை முழுவதிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும் காலகட்டம். உங்களை கேலி செய்தவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், குடும்பத்தினரோட ஷேர் பண்ணுங்க. டெய்லி ராசி பலன் மற்றும் ஜோதிடம் அப்டேட்ஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. மேலும் எந்த ராசிக்கு என்ன பலன் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.